வாய்ஸ் வாருங்கள், வந்து உங்களோட கர்த்தர் கொடுத்த வார்த்தையை பகிர்ந்து கொள்ளுங்கள். காட் பிளஸ் யூ. 110 நாடுகளும் ஆவலாய் நிற்கிறார்கள் உங்களோட வார்த்தையை கேட்பதற்கு. காட் பிளஸ் யூ. நன்றி நன்றி நன்றி. ஒரு சிறிய ஜெபத்தோடு ஆரம்பிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காக இந்த இன்டர்நெட்ல கனடாவோடு ஆண்டவரை விழிச்ச ஊழியத்திலே கலந்து கொள்ள நீர் கொடுத்த தயவுக்காக உமக்கு தோசரம் 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 செய்கிறோம் சுவாமி. இந்த வேளையில என்னை அவர்களோடு இணைத்து கொடுக்க இன்டர்நெட்ல இந்த பைதஸ் என்ற மூத்த ஊழியராகிய மகேந்திரன் ஐயாவையும் இந்த கால வேளையிலே இவ்வளவு சீதோசன நிலைகள் எங்களை எதிர்த்து நின்னாலும் கூட தைரியமாக இந்த காரியத்தை செய்து கொண்டிருக்க அவரை ஸ்திரப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் அவரை ஆசீர்வதிங்கன்னு சொல்றேன் ஆண்டவரே. அதை விடமாக இந்த நாளிலும் ஆண்டவரே இதை இந்த ஊழியத்திற்காக ஒவ்வொருவரையும் தட்டி கொடுத்து பேர் சொல்லி அழைக்கின்ற இந்த சகோதரியையும் ஆரம்பம் முதல் முடியும் வரை சுவாமி பரிசுத்த ஆவியினால் கோட்டைக்குள் மூடி கொள்ளுங்கள் என்று சொல்கிறேன். இந்த நிமிஷம் வரை ஆண்டவரை உமக்காக செய்த ஊழியத்திற்காக கூடான கோடி தோற்றம் மகளை ஆண்டவரை உமது நிலையிலே மறைத்துக் கொள்ளுங்கள். அதனமாக இந்த நிமிஷம் வரைக்கும் பாடல்கள் ஊடாக, ஜபங்கள் ஊடாக, செய்திகள் ஊடாக இந்த ஊழியத்தில கலந்து கொண்ட ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அந்த நேரத்தை ஆதாயப்படுத்தி கொண்டதற்கா உமக்கு ஓடான கோடி தோற்றம் ஆண்டவரே. இந்த நாளிலும் அடியானோடு இடைப்பட்ட வார்த்தையை உங்களுக்கு சமர்ப்பணம் பண்ண நான் தயாராக இருக்கின்றேன். பரிசுத்த ஆவியானவர் அடியானோடு பேசுவாராக. அதாவது எங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற காலத்தை பிரயோசனப்படுத்த வேண்டும் என்கின்ற தலையங்கம். அதாவது காலத்தை பிரயோசனப்படுத்துங்கள், redeeming the time. நீங்கள் ஞானமற்றவர்களை போல நடவாதபடி ஞானமுள்ளவர்களை போல கவனமாக நடந்து கொள்ள பார்த்து நாட்கள் பொல்லாதவர்களாக இருக்கிறபடினால காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் என்று வேதம் கூறுகிறது. எபேசியர் 5வது அதிகாரத்துல 15-16வது வசனம் விபணமாக அமைந்திருக்கின்றது. காலத்தை பிரயோசனப்படுத்தி கொள்ளுங்கள், ஆதாயப்படுத்தி கொள்ளுங்கள். நீங்கள் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நேரமும் காலமும் ஓடிக்கொண்டேதான் இருக்கும். மாதங்களும் வருடங்களும் மாறி மாறி வந்து கொண்டேதான் இருக்கும். பூமியில குறிப்பிட்ட காலம் வாழ்கின்ற நம்ம ஒவ்வொருவருக்கும் வினாடி நேரமும் கிருபையின் தருணமாகும். ஒவ்வொரு நிமிட நேரமும் விலை மதிக்க முடியாத முத்துகளாகும். வீணான நேரங்களும் காலங்களும் திரும்ப கிடைப்பதே இல்லை. அணை கடைந்த வெள்ளம், அணை கடந்த வெள்ளம் அழுதாலும் வராதுன்ற பழமொழி. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் உண்டு. அமெரிக்க ஐக்கிய நாட்டை எடுத்துக்கொண்ட அந்த ஜனாதிபதி 24 மணி நேரம் தான் அவருக்கும். பிலிகிராமை எடுத்துக்கொண்டாலும் அவருக்கும் 24 மணி நேரம் தான். நமக்கும் 24 மணி நேரம் தான். ஆனால் நாம் காலத்தை எப்படி ஆதாயப்படுத்திக் கொள்கிறோம் என்பதுதான் முக்கியமானது. சந்தர்ப்பங்களை எப்படி பயன்படுத்துகின்றோம் என்பதுதான் நம்முடைய உயர்வும் மேன்மையும் அதற்குள் அடங்கி இருக்கின்றது. பூமியிலே நமக்கு கிடைக்கும் நேரம் நம்முடைய புகழை நிர்ணயிக்கின்றது, நம்முடைய திறமையை நிர்ணயிக்கின்றது, ஆத்மாக்களை ஆதாயப்படுத்திக் கொள்வதை நிர்ணயிக்கின்றது. எல்லாவற்றிற்கும் மேலாக அது நித்தியத்தையும் நிர்ணயிக்கின்றது என்று சொல்லலாம். தேவன் கிறிஸ்தவர்களுக்கு 2000 வருடங்களோட நேரத்தை கொடுத்து நாம சரியான முறையிலே ஆத்ம ஆதாயம் செய்யாமல் உபதேச வேறுபாடுகள், சபை சண்டைகள், மத பிரிவினைகளை ஏற்படுத்தி ஆத்ம ஆதாயம் செய்யாதபடி நாட்களை
வீணாக்கி விட்டோம் என்று சொல்வது மிகையாகாது. பிள்ளைகளே, கர்த்தர் கொடுத்த நேரத்திலே கர்த்தரோடு எவ்வளவு சமயத்தை செலவழிக்கிறீர்கள்? அவரை துதிக்க, ஆராதிக்க, வேதத்தை வாசிக்க, ஜெபிக்க எவ்வளவு நேரத்தை பயன்படுத்துகிறீர்கள்? பூமிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளவும் பரலோக சுதந்திரத்தை பெறவும் பயன்படுத்துவீர்களே ஆனால் எவ்வளவு நன்றாக இருக்கும். ஒரு வாலிபன் தன்னுடைய கல்லூரி நாட்களிலே நாட்களை வீணாக்கி விட்டான் என்று வைத்துக் கொள்வோம். கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து தன் நேரத்தை தீய வழியிலே செலவிட்டு விட்டான். கடைசியாக பரீட்சையிலே தோல்வி தான் அவனுக்கு நேரிடும். அவனுடைய எதிர்காலமே வீணாகிவிடும். ஓடிக்கொண்டே இருக்கும் நேரத்தை உங்களால் நிறுத்த முடியாது. நேரத்தை சேமித்து வைக்கவும் முடியாது, பாதுகாக்கவும் முடியாது. ஆனால் நீங்கள் சரியான விதத்திலே ஆக்கப்பூர்வமாக பிரயோஜனமாக செலவழித்தால் கர்த்தருக்காக அரிய பெரிய காரியங்களை உங்களால் நிகழ்த்த முடியும் என்று உங்களுக்கு சொல்ல நான் ஆசைப்படுகின்றேன். ஒருவேளை பணத்தை வீணாக்கி விடலாம், அதை திரும்ப சம்பாதித்துக் கொள்ளலாம். உடல் நலத்தை வீணாக்கி விட்டோம், ஆரோக்கியமான உணவை அருந்தி மீண்டும் அதை பெற்றுக் கொள்ள முடியும். ஆனால் காலத்தை வீணாக்கினால் திரும்ப பெற்றுக் கொள்ளவே முடியாது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். என்னுடைய மனுஷனாகிய மோசே காலத்துல அருமையை அறிந்து நாங்கள் ஞான இருதயம் உடையவர்களாகும்படி எங்கள் நாட்களை இன்னும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும் என்று சொல்லி ஜெபித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. சங்கீதம் 90 அது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே இருதயம் உடையவர்களாகும்படி ஞான இருதயம் நாங்கள் அப்படி ஜெபிக்கணும். நாட்கள் வர வர பொல்லாதவைகள் நடந்து கொண்டே வருகின்றது. மனிதர்கள் அன்பை இழந்து மிருகங்களாய் நடந்து கொண்டு இருக்கிறார்கள். எங்கு பார்த்தாலும் கொலைகள், கொள்ளைகள், கற்பழிப்பு, துப்பாக்கி சூடுகள், கலவரங்கள், தீவிரங்கள். நம் காலத்தின் முடிவை உணர்ந்தவர்களாக நாட்களை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டியது எங்களுக்கு அவசியமாக இருக்கிறது. நாம் வாழ்கிற காலம் எப்படிப்பட்ட காலம்? நாம் எப்படிப்பட்ட காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ள முடியும் என்கின்ற கேள்விக்கு நாங்க தான் அதற்கு பதில் சொல்ல வேண்டும். தேடுகிற காலம். கவனியுங்கள், நீங்கள் நீதிக்கென்று விதையுங்கள், தயவுக்கென்று அறுப்பு அருவுங்கள், உங்கள் தரிசு நிலத்தை பண்படுத்துங்கள். கர்த்தர் உங்கள் மேல் நீதியையும் வருஷிக்க பண்ணும் மட்டும் அவரை தேடுகின்ற காலமாக இருக்கிறது என்பதை ஓசியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 10வது அதிகாரத்திலே 12வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இது கர்த்தரை தேடும் காலம். உபவாசத்திலும் ஜெபத்திலும் இருந்து கர்த்தரை ஊக்கமாக தேடுகின்ற காலம். அவரை தேடுவோமே ஆனால் கர்த்தர் நம்மேல் நீதியை வருஷிக்க பண்ணுவார். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தேடுகிறவன் கண்டடைகின்றான் என்பதை நாங்கள் மத்தேயு 7வது அதிகாரம் 7, 8வது வசனங்களிலே வாசிக்கின்றோம். கர்த்தரை தேடும் போது முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் அவரை தேட வேண்டும். மேலே சொன்ன இந்த வசனத்திலே சில மொழிபெயர்ப்புகள் கர்த்தரை தேடிக்கொண்டே இருங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள் என்று மொழிபெயர்க்கப்பட்டு இருக்கிறது. அவரை கண்டடைகிற வரையில் விடாமுயற்சியோடு அவரை தேடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தரை கண்டுபிடிக்கும் வரையில் அவரை தேடுங்கள். நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டு விட்டீர்களே ஆனால் அவர் உங்களை விட்டு விடுவார் என்று வேதம் சொல்கிறது. 2 நாளாகமும் 15வது அதிகாரத்திலே 2வது வசனத்திலே அவனமாக எழுதப்பட்டு இருக்கிறது.
ஒரு பக்கம் நாம் அவரை தேடுகிறோம், அவரும் நம்மை தேடுகிறார். அவர் நம்மை தேடி தேடி பரலோகத்தை துறந்து பூமிக்கு இறங்கி வந்து கல்லுகளும் முள்ளுகளிலும் நடந்து நடந்து நம்மை தேடுகிறார். நம்மை தேடுகிற அன்புக்காகவே இவ்வனமாக செய்கிறார் என்பதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா 15ஆம் அதிகாரத்தை வாசிங்க, முழுவதையும் வாசித்து பாருங்க, அதில் என்னமா எழுதி வைச்சிருக்காருன்ட்டு. அங்கே காணாமல் போன ஆட்டுக்குட்டியை தேடி கண்டுபிடிக்கிற நல்ல மேய்ப்பனின் உவமை எழுதப்பட்டு இருக்கிறது. காணாமல் போன பில்லி காசை கண்டுபிடிக்கிற ஒரு ஸ்திரீயின் உவமை எழுதப்பட்டு இருக்கிறது. காணாமல் போன கிட்ட குமாரனை தேடி அவரோடு காத்திருந்த தகப்பனாரின் உவமையை அங்கே எழுதப்பட்டு இருக்கிறது. என்னுடைய பிள்ளைகளே, நாங்கள் தேடுகின்ற கர்த்தரை நாம் தேட வேண்டாமா? அதாவது எங்களை தேடுகிறவரை நாங்கள் தேடாமல் இருக்கலாமா? நம்மேல் அன்பு செலுத்துகின்ற கர்த்தரிடம் அன்பு செலுத்த வேண்டாமா? இது கர்த்தரை ஊக்கமாக தேடுகின்ற காலமாக இருக்கிறது என்பதை மறந்து போகாதீர்கள். எழுந்திருக்கும் காலம். அதாவது இந்த சிம்சோன்கிறவனை பத்தி உங்களுக்கு தெரியும். சிம்சோன் தெலீலாவின் மடியுடைய சுகபோகமாக தூங்கினார் என்றும், அவருடைய தேச மக்கள் சிம்சோன் எங்களுக்கு விடுதலையை வாங்கி தர மாட்டாரா, பெரிஸ்தரின் அடிமைத்தனத்திலே இருந்து எங்களுக்கு ஒரு நல்வாழ்வு கிடைக்காதா என்று ஜனங்கள் ஏங்கினார்கள். கர்த்தர் சிம்சோனிடத்தில் இருந்து பெரிய பெரிய காரியங்களை எதிர்பார்த்தார். சிம்சோனோ உறக்கத்தை விட்டு எழுந்திருக்க மாட்டாரா? சிந்தித்து பாருங்கள். தெலீலா மடியிலே படுத்திருக்கிற சிம்சோனுக்கு பயங்கரமான ஆபத்து காத்து கொண்டு இருக்கிறது என்று அவனுக்கு தெரிய இல்லை. அவனுடைய வெண்கல விலங்கை விட்டு அவனுடைய கண்களை புடுங்கி வேடிக்கை பொருளாக பார்க்க சத்துருக்கள் காத்து கொண்டு இருக்கிறார்கள் என்பதையும், ஆபத்தான ஒரு சூழ்நிலை சிம்சோனுக்கு தூங்குவதற்கு எத்தனை வேதனையாக அமைய போகிறது என்பதையும் நித்திரை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளை இது அல்லவா? எலியாவே, சூரிய செடியின் கீழே நீ படுத்திருப்பது என்ன? ஆண்டவருக்காக பக்தி வைராக்கியம் கொண்ட நீ சோர்ந்து போய்விட்டது என்ன? வனாந்தரத்திலே அக்கினியை இறங்க பண்ணி கர்த்தரே தெய்வம் என்று நிரூபித்த நீர் மனமுடைந்து போனது என்ன? நீர் எழும்ப மாட்டீரா? எழுந்த பலத்த தீர்க்கதரிசிகளை அபிஷேகம் பண்ண மாட்டீரா? ராஜாக்களை அபிஷேகம் பண்ண மாட்டீரா என்ற கேள்வியை அன்று எழுப்புகிறார். யோனாவே, ஆமணக்கு செடி கீழ் படுத்து இருக்கிறது என்ன? நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரில வளர்ந்தும் ஒரே ராத்திரில அழிந்து போனதுமான ஆமணக்கு செடிக்காக பரிதபிக்கிறாயே. வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் அறியாத மக்களுக்காக பரிதபிக்க கூடாதோ என்கிற கேள்வியை யோனாவிடம் கேட்கிறார். யோனா 4:10 அற்ப காலத்திலே தூங்குறவன் லெச்சை அடைவான் என்று நீதிமொழிகள் 10:3-5 வாசிக்கின்றோம். இந்த காலத்திலே தூக்கத்திலே இருந்து விழித்துக் கொண்டால் பெரிய ஆத்மாக்களை அறுவடை கிடைக்கும். கோதுமை களஞ்சியத்திலே சேர்க்கப்படும் காலம் இது என்று கர்த்தர் தாமே நம்மை தட்டி எழுப்புகிறார். எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தெரிந்து கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உன் அலங்கார வஸ்திரங்களை உடுத்திக்கொள். விடுத்த சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் நீ உன்னிடத்தில் வருவது இல்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு எருசலேமே. வீட்டிற்கு சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு என்று எசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52வது அதிகாரத்திலே 1-2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எழும்பி பிரகாசி உன்னொளி வந்தது, கருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் ஜனங்களையும் மூடும், ஆனால் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும்.
என்பதை நாங்கள் இசையா தீர்க்கதரிசியின் புத்தகம் 60வது அதிகாரத்திலே 1-2 வசனங்களிலே வாசிக்கின்றோம். காலத்தை ஆதாயப்படுத்துவதிலே 2 பகுதிகள் உண்டு. ஒரு பக்கம் உங்களை ஆராய்ந்து பார்த்து வீணாக்குகின்ற காலத்தை பயனுள்ளதாக மாற்ற வேண்டும். வீண் பேச்சு, வீண் அலுவல்கள், டிவி முன்னே உட்கார்ந்து நேரத்தை வீணாக்குவது, நண்பர்களோடு அரட்டை அடித்து இருப்பது, எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு மறுபக்கத்திலே ஜெபத்தையும் வேத வாசிப்பையும் ஆவிக்குரிய ஐக்கியத்தையும் அதிகப்படுத்த வேண்டும். அது நீங்கள் தான் செய்யணும். முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார். சந்திக்கும் காலம். அவர் சமீபமாக வந்த பொழுது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டு அழுது, உன்னை சந்திக்கிற காலத்தை நீ அறியாமல் போனபடியினாலே உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைத்து கொண்டு எந்த பக்கத்திலும் உன்னை நெருக்கி என்று லூக்கா 19வது அதிகாரத்துல 41, 42, 43வது வசனத்தை வாசியுங்கள். ஞானியும் பிரசங்கியும் இஸ்ரவேலின் ராஜாவுமாக இருந்த சாலமோன் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காலம் உண்டு என்று குறிப்பிடுகிறார்கள். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு, நட ஒரு காலம் உண்டு, நட்டதை பிடுங்க ஒரு காலம் உண்டு என்றெல்லாம் வரிசைப்படுத்திய 28 வகையான காரியங்கள், 28 வகையான காலங்களை குறித்து அவர் பேசுகிறார் என்பதை நாங்கள் பிரசங்கியின் புத்தகம் 3வது அதிகாரத்தில் 1-8வது வசனம் வரைக்கும் வாசிக்கின்றோம். காலத்தின் அருமையை உணராதபடி வாழ்கின்ற மக்களை குறித்து இயேசு கிறிஸ்து பரிதபித்து சொன்னார், மாயக்காரரே, பூமியின் தோற்றத்தை வானத்தின் தோற்றத்தையும் நிதானிக்கக்கூடிய காரியம் உங்களுக்கு தெரியுமே, இந்த காலத்தை நிதானிக்காமற் போகிறது என்ன என்கின்ற ஒரு கேள்வியை லூக்கா 12வது அதிகாரத்தில் 56வது வசனத்திலே கேட்கிறார். சிந்தித்து செயல்பட வேண்டியது எங்களுடைய காரியம். கர்த்தர் ஒரு நாள் பயந்து போயிருக்கிற யாக்கோப்புக்கு ஆற்றின் அருகிலே சந்திக்கிறார். சந்தித்து அந்த சந்திப்பை யாக்கோபு கைவிடவில்லை. கர்த்தரை உறுதியாக பற்றி பிடித்துக் கொண்டார். நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை விடவே மாட்டேன் என்று போராடி ஜெயித்தார். அன்று யாக்கோப்பு இஸ்ரவேலராக மாறினார். எத்தனாய் இருந்த அவர் தேவ பிரபு என்று அழைக்கப்படுகிறார். தமஸ்கு வீதியிலே சென்று கொண்டிருந்த சவுல் என்ற வாலிபனை திடீரென்று தேவன் சந்திக்கிறார். கர்த்தருடைய ஒளி சவுலின் மேல் பிரகாசித்ததினால அவர் கீழே விழுந்தார். அந்த கர்த்தருடைய சந்திப்பு அவருடைய வாழ்க்கை ஒரு பெரிய மாறுதலை கொண்டு வந்தது. சவுல் பவுலானார். வாலிபனாய் கால் பந்தாட்டம் ஆடிக்கொண்டிருந்த பிலிகிராமை பற்றி உங்களுக்கு தெரியும். அவர் ஒரு பெரிய ஃபுட்பால் வீரர். ஆண்டவர் விளையாட்டு மைதானத்திலே அவரோடு சந்தித்து அவரோடு பேசுகிறார், என் மகனே, பெரும் விளையாட்டுக்காக வீரனாக நீ காலத்தை வீணாக்கி விடுவாயோ? உன் கண்களை ஏறெடுத்து பாரு, அறுவடை மிகுதியாக இருக்கிறது, வேலையாட்களும் இல்லை. நீ என்னுடைய சுவிசேஷ பணிக்கு வருவாயா? எந்த கர்த்தர் பேசின வார்த்தைக்குள் விலிகிராமனுடைய இருதயம் உடைந்தது. அந்த சந்திப்பு கால்பந்தாட்ட வீரனான அவரை உலக பிரசித்தி பெற்ற ஒரு மாபெரும் சுவிசேஷனாக மாற்றிவிட்டது. அன்பானவர்களே, தேவ பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை சந்திக்க விரும்புகின்றார். உங்கள் வாழ்க்கையிலே மகிமை மாதிரிகளை கொண்டு வர பிரியப்படுகிறார். நீங்கள் நினைத்ததை விடவும் வேண்டிக் கொண்டதை விடவும் 1000 மடங்கு அதிகமாக உங்களை ஆசீர்வதித்து உயர்த்த விரும்புகிறார். உங்களை சந்திக்க விரும்புகின்ற இயேசுவை இன்றைக்கே நீங்கள் சந்திப்பீர்களா? நீ பாராட்டும் கிருபையின்படி என்னை நினைத்து உம்முடைய ரட்சிப்பினாலே என்னை சந்தித்தருளும் என்று சங்கீதக்காரன்
சங்கீத 106வது அதிகாரத்திலே 5வது வசனத்திலே புலம்புகின்றான். ரட்சிப்பின் காலம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செய்து கொடுத்து ரட்சித்த நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதுதான் இப்பொழுது எனக்கு உள்ள காலம், இப்பொழுதே ரட்சணிய நாள் என்பதை நாங்கள் 2 கொரிந்தியர் 6வது அதிகாரம் 2வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இப்பொழுது நாம் வாழ்கின்ற இந்த கடைசி நாட்கள் தேவன் நம்முடைய ஜனங்களை சந்தித்து ரட்சிப்பை இலவசமாக அருளும்படி நாட்கள். நம்முடைய ரட்சிப்பினால் என்னை சந்தித்தருளும் என்று தாவீது ராஜா இருக்கிறதை பாருங்கள். சங்கீதம் 106:5 வாசியுங்கள், அது உங்களோடு பேசும். சரி, ஒரு நாளையாவது வீணாக்கி விடாதீர்கள். அணைகடைந்த வெள்ளம் அழுதாலும் திரும்பி வராது என்கின்ற பழமொழியை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அப்படியே நம்முடைய வாழ்க்கை வீணாகி போன நாட்கள், சோம்பலா ஏனோதானோ என்று வாழ்ந்த நாட்கள் நமக்கு திரும்பி கிடைக்கவே கிடைக்காது. காலத்தின் அருமையை அறிந்து வாழா விடில் கண்ணீர் விடுவாயே என்று பக்தன் பாடுகின்றான். எவ்வளவு விருதான ஒரு ரட்சிப்பை குறித்து கவலையற்று இருப்போமே, ஆனால் தண்டனையை எப்படி தப்பித்துக் கொள்வோம் என்று எபிரெயர் 2:4வது வசனத்திலே வாசிக்கின்றோம். இன்று உங்களை தாழ்த்தி ரட்சிக்க ஒப்பு கொடுக்கிறது மட்டுமல்ல, அநேக மக்களை கர்த்தரிடத்தில் கொண்டு வருகின்ற ஊழியக்காரனாக ஒப்பு கொடுப்பீர்களா? ஆத்ம ஆதாயம் செய்வீர்களா? பரலோகத்திற்கு செல்லும் போது வெறுங்கையோடு அல்ல, 1000 ஆத்மாக்களோடு செல்ல உறுதியான ஒரு தீர்மானம் நீங்கள் எடுப்பீர்களா? அறுப்பு காலம் பாபிலோன் குமாரத்தி மிதிக்கப்படும் காலத்திற்கு சமானம். அதை போரடிக்கும் காலம் வந்தது, இன்னும் கொஞ்சம் காலத்திலே அறுப்பு காலம் வரும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்று எரேமியா 51வது அதிகாரத்துல 33வது வசனத்திலே வாசிக்கின்றோம். விதைக்கும் காலம் இருக்குமே, ஆனால் நிச்சயமாகவே அறுப்புடைய காலம் இருக்கும். பூமியில் உள்ள விதைப்பும் அறுப்பும் சீதமும் உஷ்ணமும் கோடை காலமும் மாரி காலமும் பகலும் இரவும் ஒழிவதே இல்லை என்பதை நாங்கள் ஆதியாகமம் 8வது அதிகாரத்திலே 22வது வசனத்திலே வாசிக்கின்றோம். அப்போதெல்லாம் பவுல் எழுதுகிறார், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டு இருக்கிறது. நீதி உள்ள நியாயாதிபதியாகிய கர்த்தர் அந்த நாளிலே அதை எனக்கு தருவார். எனக்கு மாத்திரமல்ல, அவர் பிரசன்னமாகுதலை விரும்பும் யாவருக்கும் அதை தந்தருள்வார் என்று 2 தீமோத்தி 4வது அதிகாரம் 8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். நம்முடைய ஓட்டத்தையும் நாம் வெற்றியோடு ஓடி முடிப்போம். ஒரு நாள் அந்த ஒளிமயமான தேசத்திற்குள் சந்தோஷமாக நாம் பிரவேசிக்கும் பொழுது 1000-10,000 தேவதூதர்கள் முன்னிலையிலே கர்த்தர் நம்மை அன்போடு தட்டி கொடுத்து, நல்லது உண்மையும் உத்தமமான ஊழியக்காரனே, நீ கொஞ்சத்திலே உண்மையாக இருந்தாய், அநேகத்திலே உன்னை அதிகாரியாக வைப்பேன் என்று பாராட்டுவார். அந்த பாராட்டுதலையும் கிறிஸ்து நமக்கு தரப்போகும் வெகுமதியையும் நினைக்கும் பொழுது இந்த பூமியிலே நாம் கர்த்தருக்காகப்பட்ட பாடுகள் எல்லாம் மிக அற்பமானது என்பதை உணர்ந்து கொள்ளுவோம். தேவ பிள்ளைகளே, பரலோகத்தில் உள்ள பலன் மிகுதியாக இருக்கும். ஆகவே எதை செய்தாலும் அதை மனத்திற்கென்று செய்யாதபடி, காலத்தை வீணாக்காதபடி கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாக செய்வீர்களா? நீதியை விதைக்கிறவனோ மெய் பலனை பெறுவான் என்று நீதிமொழிகள் 11:18 வாசிக்கின்றோம். அவனவன் தன் வேலைக்கு தகுந்ததான கூலியை பெறுவான் என்பதையும் 1 கொரிந்தியர் 3:8வது வசனத்திலே வாசிக்கின்றோம். எளியவனின் ஆத்மாவை இரட்சிக்கின்ற தேவன் என்று சங்கீதக்காரன் புலம்புகிறான்.
சங்கீதம் 109:31. இன்றைய வசனத்தின்படி டைம் அண்ட் டைட் வெயிட் ஃபார் நோ மேன், அதாவது நேரம் எங்களுக்காக காத்திருக்காது, நேரத்திற்காக நாங்கள் தான் காத்திருக்க வேண்டும். எனவே எங்களுக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தை சிந்தித்து ஜனங்களை பிரயோஜனப்படுத்தும் வண்ணமாக, பொதுவாக நாங்கள் எவ்வளவு பேர் ஆலயத்துக்கு போகிறோம் என்கிறத நீங்களை யோசிச்சு பாருங்க. ஒரு 500 பேர் போறோம்னு வைத்துக் கொள்வோமே. 5000 5 லட்சம் ஜனங்கள் அந்த ஆலயத்துக்கு வராமல் வெளியே நிற்கிறார்கள். அன்பானவர்களே, நாங்கள் என்ன ஊழியம் செய்கின்றோம்? அவர்களையும் நாங்கள் எங்களுடைய சந்தோஷத்தை அனுபவிக்கும்படி வண்ணமாக இழுத்து வர வேண்டும் என்று சொல்வதற்காகவே காலத்தை பிரயோஜனப்படுத்துங்கள் என்கின்ற இந்த செய்தியை உங்களுக்கு கொடுத்த தருணத்திற்காக ஆண்டவருக்கு நான் ஸ்தோத்திரம் செய்கின்றேன். சிந்தித்து செயல்படுங்கள் என்று சொல்லி ஒரு சிறிய ஜெபத்தோடு என் செய்தியை முடிக்கின்றேன். அன்பின் இரட்சகரே, நீர் எவ்வளவு வல்லமை உள்ளவர்! உம்மை நம்பினவர்களை காப்பாற்றுகின்ற தேவன். நீர் நல்லவர், நன்மை செய்கிறவராகவே இருக்கிறீர். God is good all the time. All the time God is good. இருக்கப்படினால உமக்கு தோத்திரம் சாமி. உங்களுடைய ஓட்டத்தை வெற்றியோடு ஓடி முடிக்காதபடி காலத்தை ஆதாயப்படுத்தி கொள்ளாமல் இருந்தமைக்கை அதை உணர்ந்து ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த எங்களுக்கு இன்றைய செய்தியின் மூலம் கற்றுக் கொடுத்தமைக்காக உமக்கு நன்றி 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 சொல்லுகிறோம் சுவாமி. தாளந்தை பிரயோஜனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்ய நீரே வல்லமை உள்ளவரும் கிருபையினாலும் உண்மையினாலும் காத்திருக்கிறவரும் ஆகிய எங்கள் தேவனுக்கு கோடி தோத்திரம் செலுத்துகிறோம். தெய்வீக அனுபவங்களை சுவாமி எங்களுக்கு நீர்தான் தர வேண்டும். அது உங்களால் மாத்திரம்தான் செய்ய முடியும். நத்திங்க சிம்பத்து கொடுப்பாரு. நன்றி ஆண்டவரே. இயேசுவின் இனிய நாமத்தினால் பிதாவே ஆமென் என்று சொல்லி என்னுடைய செய்தியை கொண்டு உங்களிடம் விடை பெறுகின்றேன். ஆமேன் ஆமேன் ஆமேன். Amen, amen. Thank you. God bless you, Pastor. The harvest is plenteous, the laborers are few. Redeeming the time. The time is so short. நாங்க அதே போல நீங்க கொடுத்த வார்த்தை எவ்வளவு நாங்கள் தாகத்தோடு கேட்கிறோமோ அந்த தாகத்தையும் நாங்கள் அறிந்து கொள்றோம். நீங்கள் ஒரு தாகத்தோடையே அந்த வார்த்தையை கொடுக்கிறதை நாங்கள் அறிகிறோம் என்றபடியால் கர்த்தரே உங்களை நன்றாக ஆசீர்வதித்து சுகபலத்தோடு உங்களோட அந்த வார்த்தையை இன்னும் கூட கொண்டு வர்றதுக்கு அவர் உங்களை தயாரித்து வைத்திருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். God bless you, Pastor. தேங்க்யூ. இந்த நேரத்தை எனக்கு கொடுத்ததற்காக தோத்திரம் சொல்லிட்டு உங்களிடமே மறுபடியும் சந்திக்கும் வரை தோத்திரம் சொல்லி விடைபெறுகின்றேன். ஆமேன் 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 ஆமேன். God bless you, Pastor. ஆமேன். அடுத்ததாக நாங்கள் பாஸ்டர் வெங்கட்டை USA-இலிருந்து நாங்கள் அரவழைக்க போகிறோம். We would like to invite Pastor Venkat all the way from the United States of America. Pastor Venkat? Pastor Venkat, வரையில sister நான் ஜெயிக்கிறேன். Oh, okay. Brother Mahindran would come and give us a word. Brother Mahindran இப்பொழுது கர்த்தர் அவருக்கு அவர் மூலமாக தயாரிக்கும் வார்த்தையை கொண்டு வந்து தருவாராக. God bless you, Brother Mahindran. ஆமேன் ஆமேன். ஜெபம் பண்ணுவோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, சங்கமா வானொலியில் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலே சுவாமி ஒரு தேவ வார்த்தையை கொடுக்கும் நாம